வணக்கம். வெல்கம் டு கேஆர்கே ஆன்மீகம். ஓம் நம சிவாய. வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி வட்டத்தில் தெக்காளி என்ற ஒரு கிராமத்தில் உள்ள மலையில் பிரசித்தி பெற்ற வள்ளிமலை முருகன் கோவிலுக்கு அருகே அதனுடைய ஈசான்ய மூலையில் சித்தர்களால் வணங்கப்பட்ட சித்தேஸ்வரர், ஜம்புகேஸ்வரர் என்ற மூர்த்த லிங்கங்கள் இருக்கின்றன. இந்த லிங்கங்கள் இருப்பதாலும் ஈசானிய மூலையில் இருப்பதாலும் இதற்கு ஈசன் மலை என்ற பெயர் வந்தது. இங்கே ஈசன் கோவிலும் இருக்கு, முருகன் கோவிலும் இருக்கிறது. இந்த மலையோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன, மனசுக்கு பலம் சேர்க்கும் சந்திர பகவானின் சாநித்தியம் நிறைந்த சந்திரகாந்த பாறைகள் இருக்கின்றன. மனப்பிணி தீர்க்கும் அபூர்வ மூலிகை செடிகள் இந்த மலையை சுற்றி இருக்கிறது. முருகன் கோவிலுக்கு பக்கத்தில் காலப்ப சித்தரோட ஜீவ சமாதி இருக்குது. அந்த காலந்தொட்டு இன்னைய வரைக்கும் இந்த சித்தரை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அவர் ஜோதி வடிவமாக காட்சி கொடுப்பதாகவும், சிலருக்கு நேரடியாகவே காட்சி கொடுப்பதாகவும் வரக்கூடிய பக்தர்களின் அனுபவம் சார்ந்த உண்மையான நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இங்கு மருந்து ஓடைன்ட்டு ஒரு ஓடை இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாவல் மரத்துக்கு கீழே ஜம்புகேஸ்வரர் காட்சி கொடுக்குறாரு. ஒரு குளிர்ந்த பகுதி உள்ள இடத்துல ஈக்களையே நம்மளால் பார்க்க முடியாது. இந்த ஈசனுக்கு முன்னாடி உட்காந்து நம்ம தியானம் பண்ணுறப்ப உட்கார்ந்த இடத்துலையும் சரி, நம்ம உடம்புக்குள்ளேயும் சரி, ஒரு தெய்வீகமான அதிர்வுகளை நம்மால் நல்லா உணர முடிகிறது. மேலும் வழக்கத்தை விட உருவத்தில் பெரிதான ஒரு ஒற்றை நம்மை சுற்றி சுற்றி நம் தலையில் அடிச்சுட்டு போகிறதையும் அதுவும் உணர முடிகிறது. இது நமக்கு மட்டும் இல்லை, இங்கே வரக்கூடிய பலரின் உண்மையான நம்பிக்கையாக இருந்து வருகிறது, அனுபவம் சார்ந்த நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இந்த சித்தர் தான் சூட்சம ரூபத்தில் இப்படி நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு போகிறதாக சொல்கிறாங்க. இவ்வளவு மகிமைகள் நிறைந்த இந்த மலைக்கு போய் இங்கே இருக்கக்கூடிய ஈசனையும் முருகனையும் வணங்கி இறையருளையும் சித்தப்பெருமானையும் தரிசித்து அவரோட குருவர்களையும் பெற்று வருவது நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியமாக நாம் நினச்சிக்கணும். அங்கே போயிட்டு அவர்களை தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது.